ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. யாருக்கு வயிறு எரியுதுன்னு சொல்ற திராணி இவருக்கு இருக்கா? முதல்ல இவரை எல்லாம் துணை முதல்வன் சொல்லுவதற்கு அசிங்கமா இருக்கு. நம்பர் 1 பிஜேபி தான் குறிப்பிட்டாரு. உடனே இங்க இருக்கிற ஜவாஹிருல்லா உள்ளிட்ட திமுகவுடைய 2 எலும்பு துண்டுகள் அவங்க போட்டதுதான். ஒன்னு எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, இன்னொன்று அப்துல் சமத். இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவருடைய தீய புத்தியின் காரணமாகத்தான் இடிக்கிறான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 30 கோடியில ஒருத்தர் பண்ணிருக்கிறார். யாரு? இஸ்லாமியர்களுக்கு எதிரி, இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பாஜக. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்ற அதே உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமான இஸ்லாமியர்களோட வீடு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, ஓட்டு வங்கி அரசியல் பாஜக செய்கிறதுன்னா எல்லாருமே சிரிச்சுவாங்க. இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்த தமிழகம். நீங்க நோன்பு வைக்கிறதுனால எங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? இது ஒரு அரசியலாங்க. நான் இந்து மதத்திற்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம், எரியறவனுக்கு எரியட்டுனா அது மத நல்லிணக்கமா? நான் பிரதமரா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எல்லா மதத்திற்கும் வாழ்த்து சொல்லுவோம், எல்லா மதத்தையும் சம அளவில் பார்க்கிறோம் சொல்ற இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா? இதுல யார் பாசிஸ்ட்? யார் விஜயினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விஜய் தொப்பி போட்டு வரதுக்கு அனுமதித்தார்களோ, விஜய் தொழுவதற்கு அனுமதித்தார்களோ அந்த அயோக்கிய இஸ்லாமியர்களை நான் கண்டிக்கிறேன். ஏன் தெரியுமா? திருட்டு பையன் எவனா இருந்தாலும் திருடன் சொல்லுவீங்க. அது விஜயா இருந்தா உதயநிதியா இருந்தா 2 பேரும் ஒன்னதான் சொல்றேன் நான். நயவஞ்சகத்தன்மையாக நம்மளை நசுக்கி கொண்டு இருக்கிற திமுக, இந்த பாசிஸ்ட், இந்த அரசியலை புரிந்து கொள்ளாம நீங்க பாசிசம் பாயாசம் ஒரு பக்கம் விஜய் பேசுவாரு, ஒரு பக்கம் திமுக பேசுவாங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026ல 40% மேலாக எங்களுடைய கூட்டணியின் தலைமையில வென்று காட்டுவோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய சிறுபான்மை பிரிவு அணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இஃப்தார் நோம்பில் கலந்துருந்தார். ஸோ அதில் என்ன சொல்றாருன்னா, நான் 100 முறை கூட ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்வேன், இதனால யாருக்கு வேணாலும் வயிற்றுச்சல் எரியவேணாலும் எரியட்டும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டாரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதல்வர். ஒரு துணை முதல்வர்னா அவர் எல்லாருக்குமான துணை முதல்வரை தவிர இஸ்லாமியர்களுக்கான துணை முதல்வர், கிறிஸ்துவர்களுக்கான துணை முதல்வர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் அவர் முட்டாள்தனமாக பேசக்கூடிய இது போன்ற பேச்சுக்கள் எல்லாமே அவர் ஒரு மதம் சார்ந்து பிற மதங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு ஃபாசிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்றது தான் அவருடைய பேச்சில் நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த வாழ்த்தை சொல்லுவதை ஏதோ ஒரு பெருமையா இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான் வாழ்த்தை நான் சொல்லுவேன், அதை 100 முறை கூட சொல்லுவேன். யாருக்கு வயிறு எரிதோ அவர்களுக்கு எரியட்டும், யார் கோபப்படுகிறார்களோ அவர்கள் கோபப்படட்டும்னா, யாருக்கு வயிறு எரியுதுன்னு சொல்ற திராணி இவருக்கு இருக்கா? முதல்ல யாரு கோபப்படுவார்கள் என்று சொல்லுகிற தெம்பு இருக்கா? ஒரு துணை முதல்வருக்கு அந்த தைரியம் இல்லை. யாரை குறிப்பிட்டு பேசுகிறோம், யார் நம்முடைய எதிரி, யாரை எதிர்த்து பேசுகிறோமோ அவர்களை பற்றி பெயரை சொல்வதற்கு துப்பில்லாத ஒரு நபர்னா இவரை எல்லாம் துணை முதல்வன் சொல்லுவதற்கு அசிங்கமா இருக்கு. நம்பர் 1 பிஜேபி தான் குறிப்பிட்டாரோ? அதான் நான் கேட்கிறேன். அதை அவர் சொல்லணும்ல, அதை சொல்றதுக்கு தைரியம் இல்லைல்ல. நம்பர் 1, ஒருவர் வாழ்த்து சொல்லுகிறார் என்றால் அவர் எப்படி வாழ்த்து சொல்லணும்? இப்போ உதாரணத்துக்கு நான் இஸ்லாமியன், நான் வாழ்த்து சொல்றேன் இந்துக்களுடைய தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னா அது புரிந்து கொள்ள முடிகிறது, அது நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் வாழ்த்து சொல்றேன்னா அதை புரிந்து கொள்ள முடிகிறது, ஒரு நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு. நான் இஸ்லாமியனா இருந்துகிட்டு ரம்ஜான் வாழ்த்துக்களை என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லாம மற்ற 2 மதங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னா என்னை எப்படி பார்ப்பீங்க? என்னடா இது, ஒரு இஸ்லாமியன்னு சொல்றாரு, தன்னுடைய சொந்த சமூகத்திற்கு வாழ்த்து சொல்ல தெரியாத ஒரு கூறுகட்ட மனுஷனா, அல்லது சுயநலவாதியா, அல்லது தான் இருக்கிற கட்சியில் மற்றவர்கள்லாம் எதை விரும்புவார்கள் அதுக்கேற்ற மாதிரி இவர் நாடகம் ஆடுகிறாரா? இப்படிலாம் பார்வை இருக்குமா இருக்காதா? நான் நியாயமா கேட்கிறேன்.
உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்படி இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பிறப்பால் ஒரு ஹிந்து, அவர் நம்புறாரோ இல்லையோ பிறப்பால் அவர் ஹிந்துவாக இருக்கிறார். அவரு இந்து மதத்தினுடைய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார், இந்து மதத்தினுடைய மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். சரி, வாழ்த்து தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, வசைபாடாம இருக்கணும். கையில் விநாயகரை வைத்து கொண்டு சொல்வாரு, இது வெறும் களிமண் தான், போட்டா உடஞ்சிரும், நான் வச்சிருந்தது காரணம் என் பிள்ளைக்கு சும்மா எக்ஸாம்பிள் பண்ண, இது ஒன்றும் இல்லை, இது மண்ணு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய, ஒரு வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தக்கூடிய இந்து மதத்தை, அதன் சனாதன தர்மத்தை வந்து எய்ட்ஸ் மாதிரி கொசு மாதிரி பேசுற ஒரு கொச்சையான மனிதர்கள் இவர்கள். இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்றோம், அதுல மற்றவர்களுக்கு எரியும்னா இவர்களை மாதிரி குறுமதியாளர்களுக்கு வேண்டுமானால் எரியுமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கமே கிடையாது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் ரமலானுக்கும் வாழ்த்து சொல்றாங்க, கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்றாங்க, விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா அவங்க தான் ஒடுக்கப்படுறாங்க, சிறுபான்மை மக்கள் தான் இந்த ஆட்சியில் ஒடுக்கப்படுறாங்க, ஸோ அதனால நாங்கள் அவங்க பக்கம் நிற்கிறோம் அப்படின்றாங்க. அதை நான் மிக தெளிவாக ஆதாரத்தோடு நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். ஒடுக்கப்படுவதுன்னா என்ன? உரிமைகள் கிடைக்காமல் புறக்கணிக்கப்படுவதற்கு பேர் ஒடுக்கப்படுவது. உதாரணத்துக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நான் 5 கோடி செலவுல ஹஜ்ஜி இல்லம் கட்டுவதற்கு இஸ்லாமியர்களுக்காக அந்த ஏற்பாடை செய்து தருகிறேன். உடனே இங்க இருக்கிற ஜவாஹிருல்லா உள்ளிட்ட திமுகவுடைய 2 எலும்பு துண்டுகள், அவங்க போட்டதுதான், ஒன்று எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, இன்னொன்று அப்துல் சமது, சொந்த கட்சியினுடைய சின்னத்துல நிப்போன்னு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல நின்று வெற்றி பெற்றவர்கள். அப்ப இவர்கள் போய் வந்து வாழ்த்து செய்தி கொடுக்குறாங்க, 5 கோடிக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஹஜ்ஜி இல்லம் கட்டி தரீங்கன்னு. 30 கோடிக்கு போன மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஹஜ்ஜி இல்லத்தை துவக்கிய வைத்து விட்டார். 30 கோடி. 5 கோடிக்கு நீங்க பண்ற அலப்புறைக்கு 30 கோடியில ஒருத்தர் பண்ணிருக்கிறார். யாரு? இஸ்லாமியர்களுக்கு எதிரி, இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய பாஜக. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்ற அதே உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமான இஸ்லாமியர்களோட வீடு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, பொய் குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் கேட்பது என்னன்னா, அரசு புறம்போக்கு நிலத்தில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகளை இடிக்கிறார்கள் என்றால் அதுல இஸ்லாமியர் வீடு, இந்து வீடு, கிறிஸ்துவர் வீடுன்னு பார்ப்பாங்களா? இப்ப நான் அப்ப கேட்கிறேன், இங்க இந்துக்கள் வீடாகத்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் புறம்போக்கு நிலத்தில் நீர்வளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க வீடு கட்டி இருக்கிறத இடித்து கொண்டு இருக்கிறார். அப்ப இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு இந்து மதத்தின் மீது இருக்கிற வெறி, இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அவருடைய தீய புத்தியின் காரணமாகத்தான் இடிக்கிறான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க, ஒரு புறம்போக்கு இடம், நீர்வளம் இருக்கிற இடம், அதுல போய் வீடு கட்டி வச்சிருந்தா இடிச்சா அதுல ஏங்க மதத்தை பாக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இடிச்சா மட்டும் நீங்க ஏன் மதத்தை பாக்குறீங்க? அதை எப்படி இஸ்லாமோடு நீங்கள் வந்து தொடர்பு சொல்றீங்க? நான் கேட்கிறேன், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்ல, இங்க லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டு கையில் குழந்தையோடு நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் போய் எந்த இடத்திலும் நீதி கிடைக்காத பொழுது இஸ்லாமிய பெண்களின் தோழனாக இன்னைக்கு சொல்ல போனா மகளிர் தினம்னு கொண்டாடுறாங்க. மகளிர் தினம்னு என்ன? ஒரு மகளிர் தன்னுடைய சுயமரியாதையோடு வாழ்வதற்கு பேர் தானே அவர்களுக்கான உரிமை. அந்த சுயமரியாதை உரிமையை இஸ்லாமிய பெண்கள் 10 கோடி பெண்களுக்கு பாரத பிரதமர் பரிசளித்திருக்கிறார். ட்ரிபிள் தலாக்னு சொல்லி இன்னைக்கு யாருமே வந்து பெண்களை நீங்கள் வந்து வீட்டுக்கு துரத்தி அடிக்க முடியாது, அவர்களை விவாகரத்து என்று சொல்லி வீட்டிற்கு அனுப்ப முடியாது. அப்ப பெண்களை பாதுகாத்திருக்கிறார் என்றால் 10 கோடி பெண்களின் தகப்பனாக நரேந்திர மோடி இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களை சுயமரியாதையோடு வாழ வைத்திருக்கிறார் என்றால் இதை நீங்க பாராட்ட மாட்டீங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 1,21,000 ஹஜ்ஜி பயணிகள் தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து கடுமையாக பணம் செலவு பண்ண வேண்டியிருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரசின் மூலமா போனா 4 லட்சம் ரூபாய் செலவு, அதே நீங்க தனியார் மூலமா போனா 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். இருக்கிற கோட்டாவில் பாதி கோட்டாவை தனியாருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்தது. என்ன நடந்துச்சு? ஏழை கனவு உள்ள எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களோ ஹஜ் புனித யாத்திரை போக முடியாம இருந்தது. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு சவுதி அரசாங்கத்தில் பேசி, என் நாட்டு மக்கள் அதிகமாக ஹஜ் பயணத்திற்கு வரணும், உலகில் 2வது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடு என்னுடைய பாரத நாடு, அந்த மக்களுக்கு நான் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று பேசி 1,21,000 ஹஜ் பயணிகள் என்பதை மாற்றி இன்றைக்கு 1,76,000 ஹஜ் பயணிகள் பாரதத்திலிருந்து போய் ஹஜ் புனித யாத்திரை செய்யறாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. 40,000 பேர்கள் அதிக மக்களை இன்றைக்கு புனித யாத்திரை செய்யறாங்க. ஒரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய் குறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நீங்க 40,000 பேருக்கு கணக்குப்பட்டா 1,200 கோடி ரூபாய்களை இஸ்லாமிய மக்களுக்கு இன்றைக்கு குறைத்து ஹஜ் புனித யாத்திரைக்கு அனுப்புறாரு.
அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இஸ்லாமியர் மக்களுக்கான மிகப்பெரிய சேவை இல்லையா அது? இப்போ நீங்க திமுக குறிப்பிடுறீங்க, ஹஜ் பயணி கட்டிடம் கட்டுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்காக அப்படின்றீங்க. அப்போ இதே பாஜகவும் அது ஒப்பிடலாம்ல? அவங்க பண்றது ஓட்டு வங்கி அரசியலுக்காக. ஏங்க, ஓட்டு வங்கி அரசியல் பாஜக செய்கிறதுன்னா எல்லாருமே சிரிச்சுருவாங்க. இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்த தமிழகம். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் பகுதிகளில் பெரிய அளவுக்கு வாக்கே விழாது. அப்ப நாங்க வந்து வெறும் வாக்குக்காக இது செய்யறோம் நீங்க நினைக்கிறீங்களா? வாக்கு முழுக்க முழுக்க திமுகவுக்கு அடிமை சாசனம் செய்து கொடுத்து, எப்படி 5வது கடமை இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் புனித யாத்திரையோ, அந்த புனித யாத்திரை செய்வதற்கு அனுமதி அளித்ததோடு அதிக பயணிகளை அங்கீகாரம் பெற்று வாங்கி கொடுத்த நரேந்திர மோடியை புறக்கணிக்கிறார்கள். அந்த 5வது கடமைக்கு அடுத்ததாக 6வது கடமை திமுகவுக்கு அடிமை சாசனம் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு 10 ஆண்டு காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த ஒவ்வொரு திட்டத்தையும் நான் சொல்லலாங்க. IAS IPS என்பது இஸ்லாமியருடைய கனவு. இன்னைக்கு திமுக என்ன செய்தது? பாரத பிரதமர் 96 கோடி ரூபாய்களை சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வரலாற்றில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு IAS IPS இந்த UPS தேர்வுகளில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி. அதே மாதிரி அவர் கொண்டு வந்த நை ரோஷினி என்ற ஒரு திட்டம், இஸ்லாமிய பெண்கள் என்றால் வீட்டிற்குள் முடங்கி கிடக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி பெண்களுக்கான சுய தொழில் என்ற ஒன்றை ஆரம்பித்து 1046 கோடி ரூபாய் திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்கள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சுய தொழிலை இன்னைக்கு ஆரம்பிச்சு அவர்கள் தொழில் முனைவோர மாறி இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றம் கிடையாதா? நை மன்சில் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வெளியே வந்தா கல்வி அறிவு இல்லாமல் தொழில் செய்ய முடியாமல் அவர்கள் வந்து தவிக்கிறாங்க. ஆண்டுதோறும் 20 லட்சம் மாணவர்கள் வெளியே வராங்க, மதரசாவில் படிச்சுட்டு உலக கல்வியே தெரியாது. அவர்களுக்கு உலக கல்வியை கற்றுக் கொடுத்து 10ஆம் வகுப்பு வரை அவர்களுக்கு படிக்க வைத்து அவர்களுக்கு சுயதொழில் ஏற்பாடு செய்து கொடுத்து அதற்கு 860 கோடி ரூபாயை ஒதுக்கி இன்றைக்கு அந்த மக்கள் எல்லாம் ஏழை இஸ்லாமிய மாணவர்கள் எல்லாம் கல்வி அறிவோடு தொழில் அறிவை பெற்று இருக்கிறார்கள்னா இது இஸ்லாமியர்களுக்கு பயன் தரக்கூடியது இல்லையா? இப்படி ஒவ்வொரு திட்டமா சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டும் திட்டம். இந்த வீடு கட்டும் திட்டத்துல 31% இஸ்லாமிய மக்களுக்கு இன்றைக்கு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கான இந்த திட்டத்தில் அவங்க பயனடைந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மக்களுடைய சதவிகிதம் என்னங்க? இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மை மொத்த சதவீதம் எவ்வளவுங்க? 20%. அதை தாண்டி இல்லல்ல 31% இன்றைக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறது. யாருக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்? இஸ்லாமிய மக்களுக்கு. ஓட்டு போட்டீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். ஏங்க, ஓட்டு உங்களை எதிர்பார்க்கல. நீ ஓட்டு போடாவிட்டாலும் நீ ஓட்டு போட்டாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. இஸ்லாமிய சமூகம் கல்வியில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறது. ஏழை மக்களாக இருக்கிறார்கள், வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குற குடும்பங்களாகத்தான் இஸ்லாமிய குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை இன்னைக்கு கண்ணியத்தோட ஒரு வீடு கட்டி 131 பேர் உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தா நீங்க இருக்கிறதே 15 பேர் தான் இந்த நாட்டுல 100க்கு. ஓகே சார். அப்ப இஸ்லாமிய நலன் கிடையாதா? LPG பிரதான் மந்திரியுடைய உஜ்வாலா யோஜனா திட்டம் 36% இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் 100க்கு 36 பேர் கொடுக்கணும். அவருக்கு நாங்க விதியாங்க. இஸ்லாமிய மக்கள் பெரிய அளவுக்கு நீங்க எதிர்க்கிறீங்களே, உனக்கு எதுக்குடா தரணும்னு நினைச்சிருக்கலாம்ல. நீ அப்படி நினைத்தாலும் ஒரு நாளைக்கு நீ திருந்துவ. ஒரு நாளைக்கு தேசப்பற்றோடு முதன்மை மிக்க மாநிலமாக, முதன்மை மிக்க தேசமாக இந்த தேசத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வளமாக இருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு கேஸ் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, பிரதான் மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி இருக்குல்ல, விவசாயிகளுக்கான திட்டத்துல 33% இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். நான் இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். திமுக சொல்ல முடியுமா தன்னுடைய நலத்திட்டங்கள்ல, தன்னுடைய நிதி ஒதுக்கீடுல நான் இஸ்லாமியர்களுக்கு அதிகபட்ச ஒரு ஒதுக்கீடு கொடுத்திருக்கேன் ஒன்னு சொல்லுவீங்க? ஒன்னு நான் 100 சொல்லுவேன். பிரதமர் எல்லா விஷயத்திலும் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை தருகிறார் என்றால் வாக்கு வங்கிக்காக கிடையாது, மத அரசியலுக்காக கிடையாது. சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு எதிர்த்தாலும் கூட, புரியாமல் பாரத பிரதமரை எதிரியாக நினைத்தால் கூட அந்த சமூகம் சம அளவில் பிற மக்களோடு வர வேண்டும். அவர்கள் எல்லோரோடும் போட்டி போடக்கூடிய UPSC தேர்வில் இருந்து சாதாரண ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் வரைக்கும் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 900 கோடி கொடுத்தா இன்றைக்கு பாரத பிரதமர் 1436 கோடி கொடுக்கிறாருன்னா இதை விட என்னங்க கொடுக்க முடியும்? ஓகே சார். இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா இந்த இவ்வளவு திட்டங்களையுமே வந்து தமிழக பாஜக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏன் எடுத்து செல்லல? நாங்க எடுத்துக்கொண்டுதான் போறோம். ஆனால் இங்க இருக்கிற திமுக கயமைத்தனமான அரசு மத்திய அரசின் நலத்திட்டங்களை இங்க சிறுபான்மை மக்களுக்கு கொடுப்பதை தடுக்கிறது. எந்த நிதியும் செலவு பண்ணாம ஒவ்வொரு ஆண்டும் திருப்ப அனுப்புகிறது. போன ஆண்டு மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு மேலான தொகையை மத்திய அரசினிடத்திலிருந்து வந்த தொகையை தமிழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செலவு பண்ணாம திருப்பி அனுப்புனதா இல்லையா? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இங்க உள்ள தமிழக இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா?
நயவஞ்சகத்தன்மையாக நம்மளை நசுக்கி கொண்டு இருக்கிற திமுக, இந்த பாசிஸ்ட், இந்த அரசியலை புரிந்து கொள்ளாம நீங்க பாசிசம் பாயாசம் ஒரு பக்கம் விஜய் பேசுவாரு, ஒரு பக்கம் திமுக பேசுவாங்கன்னா இது கேவலமா இல்லையா? நான் கேட்கிறேன், இது ஒரு அரசியலாங்க. நான் இந்து மதத்திற்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன், இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன், எரியறவனுக்கு எரியட்டுனா அது வந்து மத நல்லிணக்கமா? நான் பிரதமரா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எல்லா மதத்திற்கும் வாழ்த்து சொல்லுவோம், எல்லா மதத்தையும் சம அளவில் பார்க்கிறோம் சொல்ற இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா? இதுல யார் பாசிஸ்ட்? உதயநிதி பாசிஸ்டா அல்லது அண்ணாமலை பாசிஸ்டா? பச்சை துரோகம் உதயநிதி செய்யலையா? தான் பிறந்த இந்து மதத்தை இழிவுபடுத்தலையா? ஒரு பாசிச அரசியலை செய்வது உதயநிதி இல்லையா? இவ்வளவு பெரிய அயோக்கிய அரசியலை செய்யற இவர்கள் வெட்கி தலைகுனியணும். தமிழக மக்கள், குறிப்பா இந்துக்களுக்கு இது சிந்தனை வர வேண்டாமா? உணர்வுள்ள இந்துக்களாக வரவே மாட்டார்களா? என்னடா இது, தன் சொந்த மதத்தை இழிவுபடுத்திட்டு இன்னொரு மதத்தை புகழ்றான், இது எப்படி அப்படின்னு கேட்க வேண்டாமா? பிற மதத்தை புகழ்வது நான் தப்புன்னு சொல்லல, பிற மதத்தை கண்ணியப்படுத்துவது தவறுன்னு சொல்லல. தன் மதத்தை இழிவுபடுத்திட்டு செஞ்சா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நான் ஏன் இஸ்லாமிய சமூகத்தை இழிவுபடுத்திட்டு நான் வந்து முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல்னா காரி துப்ப மாட்டாங்க. என்னடா முஸ்லீம் நீ கேட்க மாட்டாங்க. ஒரு சொந்த மதத்தை வந்து நீ விட்டு கொடுத்துட்டு பிற மதத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு என்ன சமூகம் புறக்கணிக்காது, ஒரு சுயநலவாதியா பார்க்காது. அப்படி ஒரு சுயநலவாதி உதயநிதி சொல்ற வாழ்த்து போய் நீங்க பேசுறீங்கன்னா, உதயநிதி எல்லாம் வந்து ஒரு மனுஷனே கிடையாதுங்க. தாவேக தலைவரான விஜய் அவர்களும் சென்னை ராயப்பேட்டில் உள்ள இஃப்தார் நோம்புல கலந்துக்கிட்டாரு. ஸோ இதையுமே வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய திமுகவினரே என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு வங்கி அரசியலுக்காக தான் இவர் இப்ப இந்த நாடகம்லாம் ஆடுறாரு அப்படின்றாங்க. ஸோ திமுகவுடைய அதே பணியை விஜயும் கடைபிடிக்கிறாரோ? எதை அவர் கடைபிடிக்காம இருந்தார்? திமுக நீட்டை எதிர்த்தால் விஜய் நீட்டை எதிர்ப்பாரு. திமுக வந்து மும்மொழி கொள்கை எதிர்த்தா இவர் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. திமுக சிஏஏவை எதிர்த்தா இவரும் சிஏஏவை எதிர்ப்பாரு. என்ன அவங்க வேற வார்த்தை சொல்லாடல் இருக்கும், இவருடைய வார்த்தை சொல்லாடல் வேற இருக்கும். மற்றபடி திமுகவுடைய பி டீம்னு இவரை வேணா சொல்லலாம். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து வந்தவர்கள். அதே நேரட்டிவ் செட் பண்றாரோ பிஜேபிக்கு எதிராக? நான் கேட்கறது என்னன்னாங்க, விஜய் அவர்கள் நோன்பு திறப்புக்கு போறாரு. இஃப்தார்னா என்ன? இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கிறார்கள்னா அவர்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கு. திருக்குரான் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகுவதற்காக. அப்ப கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், நம்ம தப்பு செஞ்சா தண்டிப்பான், நம்ம நேர்மையா இருந்தா சொர்க்கம் கொடுப்பான், அவனை வழிபடணும், அவனுக்காக நம்ம பட்டினி கிடக்கிறோம்னா அது இறைவன் வந்து இந்த பட்டினியினால எதுவும் அடைய போறதில்ல. பட்டினியாக நம்மை போன்று எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அந்த பசியின் அந்த உணர்வை நாமளும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும். பொதுவா பட்டினியாக இருக்கிற நேரத்துக்கு இறை நினைவு அதிகமாக வரும். அதற்காகத்தான் இந்த ஒரு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு திருக்குரான் இந்த மாசத்துல கொடுக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்கு நாங்க வைக்கிறோம். அதில் நியாயம் இருக்கு. நான் கேட்கிறேன், விஜய் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? அவருக்கு வந்து இறை நம்பிக்கையில வந்து அல்லாஹ் என்ற அந்த ஏக இறை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறாரா? அல்லது அவர் வந்து சொர்க்கம் இருக்கு, அந்த சொர்க்கத்திற்கு இந்த நோன்பு வச்சா தான் சொர்க்கத்துக்கு போகணும் அவர் நம்புறாரா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் எதுக்கு நோன்பு வைக்கணும்? அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. அரசியல் கட்சி தொடங்குனா இப்ப நான் சொன்ன மாதிரி திரு நரேந்திர மோடி எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செஞ்சாரோ அந்த மாதிரி நான் நல்லது செய்வேன்னு சொல்லுங்க, இன்னென்ன திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லுங்க, இந்த சமூகத்தை மேம்படுத்துவேன்னு சொல்லுங்க. நீங்க நோன்பு வைக்கிறதுனால எங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? ஏமாற்று அரசியல் இது. நான் கேட்பது, இறை நம்பிக்கைக்காக ஒரு இஸ்லாமியர் நோன்பு வைக்கிறதற்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கும் இவர் விஜய் வந்து நான் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன்னா அப்ப இறைவன் ஏமாந்து போயிடுவானா? ஓ, இவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரு அதனால இவரை முஸ்லீம் லிஸ்ட்ல சேர்த்துக்கோன்னு இறைவன் சொல்லுவானா? என்னங்க, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? அவரை போய் நிக்க வச்சு தொலை சொல்றாங்க, அவரும் நின்றுகிட்டு தொழுகிறாரு. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அவருக்கு வந்து ஒரு சினிமா ஆக்டர்னா 3 வாட்டி 4 வாட்டி ரிகர்சல் பார்த்து சினிமாவில் நல்லா நடிப்பாரு. இயல்பா இதுல ரிகர்சல் இல்லாம சும்மா கொண்டு வந்து தொழுவ நிக்க விட்டுமே, எல்லாரும் குனியும் போது அவர் குனியாம இப்படி பார்த்துட்டு குனிகிறாரு, எல்லாரும் நிமிரும் போது இப்படி பார்த்துட்டோ எழுந்திரிச்சிட்டாங்களோ அப்படின்னு மறுபடியும் எந்திரிக்கிறாரு. அவருக்கும் தர்ம சங்கடம். இது வந்து அயோக்கியத்தனமான அரசியல். இதை செய்த இஸ்லாமியர்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன். யார் விஜயினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விஜய் தொப்பி போட்டுட்டு வர்றதுக்கு அனுமதித்தார்களோ, விஜய் தொழுவதற்கு அனுமதித்தார்களோ அந்த அயோக்கிய இஸ்லாமியர்களை நான் கண்டிக்கிறேன். ஏன் தெரியுமா? உண்மையான இஸ்லாமியர்களாக நீங்கள் இருந்தால் விஜய் தொப்பி போட்டுட்டு வரும்போது என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க அப்படி செய்யாதீங்க, உங்கள் கடவுள் நம்பிக்கை கிறிஸ்துவ நம்பிக்கை, நீங்க அப்படியே வாங்க, நீங்க எங்களை விருந்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, நாங்க வந்திருக்கிறோம், ஒரு நல்லிணக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கரெக்ட் இல்ல. இந்த விஷயங்கள்லாம் எல்லா அரசியல் கட்சியுமே ஏங்க அதான் எவன் செஞ்சாலும் ஐயோக்கியம் தானே சொல்ல முடியும். திருட்டு பையன் எவனா இருந்தாலும் திருடன் தானே சொல்லுவீங்க. அது விஜயா இருந்தா உதயநிதியா இருந்தா 2 பேரும் ஒன்னதான் சொல்றேன் நான். அப்ப தொப்பி போட்டுட்டு வந்தா அது கூடாதுங்க, அப்படி செய்யாதீங்க, அந்த நாடகம் ஆட தேவையில்லை, எங்களை நீங்க மதிக்கிறீங்க, எங்க நம்பிக்கையை மதிக்கிறீங்க, விருந்தளிக்கிறீங்க, நாங்க வந்திருக்கோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. தொப்பி போட்டுட்டு வந்தது பத்தியா விஜய் தொப்பி போட்டாரு, என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அவருக்கு என்ன நம்பிக்கை? இறை நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கையில் என்ன பங்கு வகிக்கிறார்? இல்ல.
சொல்றாருன்னா அது அதை விட மோசமானது. தொழுகை என்பது இறை வழிபாடு. சரி, நான் கேட்கிறேன், இந்த இஸ்லாமியர்கள் வந்து புலங்காகிதம் அடைந்து பேசுறாங்களே, விஜய் எங்களோடு சேர்ந்து தொழுதார் அப்படின்னு. எப்படி கடந்த காலத்துல திருமாவளவன் நானும் 5 நாள் நோன்பு வைக்கிறேன், நானும் இஸ்லாமியரோட தொழுகிறேன் அப்படின்னும் போது திருமாவளவன் எங்க கூட சேர்ந்து தொழுகிறான்னு சொல்ற இந்த அரைகுறை முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமிய நம்பிக்கையை தெரியாமல் நாசப்படுத்துகிற இந்த மானங்கெட்ட இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் விஜய் கூடயும் திருமாவளவன் கூடயும் இந்த திமுக கூடயும் போறாங்களோ அவங்கள பார்த்து கேட்கிறேன், சரி விஜய் வந்து உன் கூட தொழுகிறாருப்பா, அல்லது திருமாவளவன் பிறப்பால் ஹிந்து, அவர் வந்து உன் கூட தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ரைட்டு. நாளைக்கு அதே மாதிரி ஒரு ஹிந்து கேட்கறாங்க, பாய் வாங்க எங்க திருவிழாவுக்கு வந்து கலந்துக்குங்கன்னு. திருவிழாவில் இஸ்லாமியர்கள் போய் கலந்துக்கிறீங்க. இப்ப நான் போய் திருவிழாவில் கலந்துக்கிறேன், என்ன கூப்பிடுறாங்க, நிறைய பாஜக சகோதரர்கள் இல்ல நிறைய இந்து சகோதரர்கள் கூப்பிடுறாங்க. நான் போனால் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு முதல் மரியாதை செய்யற அப்படின்னு இந்த தலையில ஒரு தலப்பாகை கட்டுவாங்க, அதே மாதிரி எனக்கு மாலை போடுவாங்க, கை கொடுத்து வரவேற்பு தெரிவிப்பாங்க. நான் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுடைய நம்பிக்கைகள் நான் மதிக்கிறேன், நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு வருவேன். இது நல்லிணக்கம். இப்ப ஒரு இந்து கூப்பிடுறாரு யார, இந்த விஜய் யாரெல்லாம் விருந்துக்கு போன இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, திருமாவளவன் பின்னால போற திமுக பின்னால போற இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆட்களை ஒரு இந்து கூப்பிட்டு வாங்க விழாவுக்கு திருவிழாக்கு, இந்த இஸ்லாமியர்கள் போறாங்க. போனதுமே அதே மாதிரி தலப்பாகெல்லாம் கட்டிட்டு இப்போ வந்து தீமிதி திருவிழாவும் அழகு குத்துறதும் இருக்கு, வாங்க பாய் உங்க நல்லிணக்கத்துக்கு நாங்க வந்து தொப்பி போட்டோம், உங்க கூட சேர்ந்து தொழுதோம், அந்த மாதிரி நல்லிணக்கத்துக்கு நீங்க வாங்க, நல்லா இங்க குத்தி இங்க அழகு குத்தி தீமிதி திருவிழாவில் எங்களோட வந்து தீமிதியில நடங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், அது எங்க இஸ்லாம் தடுக்கிறது. ஏண்டா வெண்ண, அப்ப இந்து மதத்தினுடைய நம்பிக்கை கிறிஸ்தவனும் வந்து உன் கூட தொழுதா அது மட்டும் உனக்கு இனிக்குதான் நான் கேட்கிறேன். இப்படி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, டே மத நல்லிணக்கம்னு ஏன் போலி வேஷம் போடுறீங்க? நீ உன் நம்பிக்கையில உறுதியாயிரு, நான் ஏன் உன் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறேன், உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், ஏன் நம்பிக்கை நீங்க மதிங்க, அதுதானே இஸ்லாம். அப்படித்தானே சொல்லுது, லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், திருக்குரான் சொல்லுது, உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு சிறந்தது மகத்தானது என்றால் என்னுடைய நம்பிக்கை எனக்கு சிறந்தது மகத்தானது. நாம் 2 பேரும் ஒரே நம்பிக்கையில் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? நான் அழகு குத்த முடியுமா, நீங்க தொழுக முடியுமா? ரெண்டுமே தப்பு. நான் உங்க நம்பிக்கையை மதிக்கிறேன், உங்களுடைய வழிபாட்டு முறையை மதிக்கிறேன், என்னை அழைத்தால் அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் வந்து கலந்துக்கிறேன். அந்த கலந்து கொள்வது என்பது வேறு, உங்களை மாதிரியே நான் மாறுவது, சந்திரமுகியாவே நான் மாறிடுவேன்னா கேவலமா இல்ல? இந்த கேவலமான பொழப்ப வந்து பாஜக செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அந்த நாடகம் எங்களுக்கு தேவையில்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி இதே மார்ச் மாசம் 25ஆம் தேதி இஃப்தார் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக சென்னையில நாங்க நடத்த போறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார், எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து கொள்றாங்க. அண்ணாமலை அவர்கள் எப்படி வருவாரு? தொப்பி போட்டுட்டு வர மாட்டாரு, நெற்றி நிறைய நல்ல திருநீர் பூசிக்கிட்டு ஒரு ஆன்மீகத்தின் அடையாளமா இந்து மதம் என்ன சொல்லுதோ அந்த அடையாளத்தோடு வருவார். அதை நாங்க பெருமையா கருதுறோம். ஏன்? அவர் எங்களுக்கு விருந்தளிக்கிறார். அவர் ஒரு ஹிந்துவாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு நான் விருந்தளிக்கிறேன்னு சொன்னா அதுதாங்க எங்களுக்கு கௌரவம். அப்படித்தாங்க இருக்கணும். அங்க வந்து நாங்க தொழுதோம்னா எங்களுடைய வழிபாட்டு முறையை அவர் பார்ப்பார், அதற்கு மதிப்பளிப்பார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த அரைவேக்காடு விஜய் மாதிரியோ அல்லது அரைவேக்காடு உதயநிதி மாதிரியோ இஸ்லாத்தை பற்றியோ நபிகள் நாயகத்தை பற்றியோ தெரியாம எழுதி வச்சு படிக்கிறவர் கிடையாது. அவர் திருக்குரானை படித்தவர், நபிகள் நாயகத்தை பற்றி படித்தவர், இஸ்லாமிய நம்பிக்கை அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்தாருன்னா இஸ்லாமிய மக்கள் தொழுகிறாங்கன்னு ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் அமர்ந்திருப்பார். தொழுகை முடிச்சது எங்களுக்கு கை கொடுப்பாரு, நாங்கள் கட்டி அரவணைப்போம். இதுக்கு பேர் மத நல்லிணக்கமே தவிர அவருக்கு ஒரு தொப்பி போடுவோம் இல்ல அவரை காவி நீங்கள் கலட்டுங்கள் சொல்லுவோம் அவசியமற்றது. அது தேவையில்லை. அதுக்கு பேர் நல்லிணக்கம் கிடையாது. அண்ணாமலை அண்ணாமலையாக இருக்க வேண்டும், வேலூர் இப்ராஹிம் வேலூர் இப்ராஹிமா இருக்கணும், பீட்டர் பீட்டராக இருக்கணும். நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நம்பிக்கையும் வலுப்படுத்தணும்ல, அதுக்கு பேர் மத நல்லிணக்கம். பார்ட்டி வித் டிஃபரண்ட் பாஜக சொல்லுது. மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது இந்த பாஜக, மற்ற கட்சிகளை விட வித்தியாசமானது. அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் எல்லா மதத்தையும் மதிப்போம், ஆனா எல்லா மதத்தினர் போன்றும் வேஷம் போட மாட்டோம். அதை விஜய் செய்யலாம், திருமாவளவன் செய்யலாம், இந்த திருட்டு திராவிட மாடலை பின்பற்றுகிற திமுக கும்பல் செய்யலாம், உதயநிதி செய்யலாம். பாஜக அதை செய்யாது. இஸ்லாமிய வாக்கு வங்கி என்று இஸ்லாமிகளை தாஜா அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இஸ்லாமியர்களுடைய கல்வி, இஸ்லாமியருடைய பொருளாதாரம், இஸ்லாமியருடைய வளர்ச்சி, இந்த தேசத்தின் வளர்ச்சியோடு அவர்களும் ஈக்குவலா பயணிக்கணுமே தவிர அவர்களை மதத்தின் பெயரால் பிரிக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். அது பாஜகவின் கொள்கை நிலைப்பாடு கிடையாது. மார்ச் 25 பிரம்மாண்டமாக மிகச்சிறப்பாக நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவோம். அண்ணாமலை அவர்கள் அதில் தலைமை தாங்குவார். அந்த நிகழ்ச்சி என்பது தமிழகத்தின் பிற கட்சிகள் புரிந்து கொள்ளணும். இஃப்தார் நிகழ்ச்சினா இஸ்லாமியர்கள் இப்படி நடத்தணுமே தவிர
வேஷம் போடுற கோமாளிகள் கூட்டத்தோடு சேர்ந்து இவர்களும் கோமாளிகளாக ஆகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி நிகழ்ச்சியாக இஃப்தார் நிகழ்ச்சி இருக்கும். ஓகே சார். முதலமைச்சர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்குலாம் ஒரு மடல் எழுதுறாரு. அதாவது 9வது மடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மடல் எழுதுறாரு. என்னன்னா, மும்மொழி கொள்கை மூலமா வந்து மத்திய அரசு வந்து இங்க ஹிந்தியை திணிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மடல் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க ஹிந்தி வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ரீதியில் எழுதியிருக்காரு. தேன்கூட்டுல கை வைக்காதீங்க அப்படிலாம் சொல்றாரு. தேன் கூட்டுல கை வைக்க வேண்டாங்க. தேன் கூட்டுக்கு கீழே வந்து கொஞ்சம் புகை போட்டோம்னா தேன் போயிடும், தேன் எடுத்துக்கலாம். இந்த ஒரு நாலேஜ் கூட ஐயா ஸ்டாலினுக்கு இல்லையா? யாராவது போய் தேன் கூட்டுல போய் கை வைப்பாங்களா? எவ்வளவு காலம் தான் இதே டைலாக் சொல்லுங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளவு மாறிடுச்சு இல்லையா? ரஷ்ய புரட்சி மாதிரிலாம் ஒரு புரட்சி வெடிக்கிறாரு. ரஷ்ய புரட்சி என்னாச்சுங்க? கடைசியில ரஷ்யாவே சிதறண்டு போச்சு. சோவியத் யூனியன் தானங்க ரஷ்ய புரட்சி. சோவியத் யூனியன் இன்னைக்கு என்னவாக இருக்கிறது? 14 நாடா பிரிஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிருச்சா இல்லையா? வீழ்ச்சி அடைந்ததா இல்லையா? எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளும். நீங்கள் எந்த உதாரணத்தை சொன்னாலும் பாரதத்தின் பண்பாட்டிலிருந்து உங்களால சொல்ல முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் இப்படித்தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ தெரியாது. நீங்கள் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கும்பல். உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் அறவழியை பற்றியும் எதுவுமே தெரியாது. அதனால ஐயா ஸ்டாலின் வந்து இந்த தமிழ் நேசர் என்று சொல்லி வித்த காட்ட வேண்டாம். நான் கேட்பது என்னன்னா, தமிழை முதல்ல நீங்க ஒழுங்கா பேசுங்க. உங்க குடும்பத்தினருக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுங்க. உங்க குடும்பத்தினர் ஹிந்தி மொழியை கற்பிக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலம்பத்தோடு உள்ள பள்ளிகளை உங்களுடைய ஐயா ஸ்டாலின் மகள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி போட்டு கொண்டு நடத்துகிற அந்த ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிற பள்ளிக்கூடத்தை எல்லாம் தயவு செய்து இருமொழி கொள்கைக்கு கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு சும்மா நீங்க இங்க பம்மாத்து காட்டுனா மக்கள் தெளிவா இருக்காங்க. ஏழை மாணவர்களை பெற்றோர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, என் பிள்ளை கூடுதல் ஒரு மொழி அறிவு பெறுவதில் என்ன உனக்கு பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஹிந்தி தான் என்று நீ திணிக்கிறேன்னு சொல்ற. நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது. ஹிந்தி என்பது ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி கன்னடம் என்பது ஒரு லாங்குவேஜ், ஒரு மலையாளம் லாங்குவேஜ். என்ன விரும்புதோ பிள்ளைங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அறிவே வேணாம், இருக்கிற அறிவு போதும்னு சொன்னா அது ஐயா ஸ்டாலின் ஒரு முன்னுதாரணம். அறிவை பெருக்க வேண்டும், அந்த அறிவு இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் முன்னுதாரணம். எந்த முன்னுதாரணம் தேவை என்பதை இன்றைக்கு ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ந்தெடுக்க தயாராகி இருக்கிறார்கள். இன்னைக்கு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து நாங்க நடத்துற அந்த கையெழுத்து முகாம்ல கையெழுத்து போட்டு நாங்கள் 3 மொழியை ஆதரிக்கிறோம், எங்களுக்கு மும்மொழி கொள்கை தேவை அப்படின்னு ஆதரிச்சு கையெழுத்து போட்டு கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு மாணவர்கள் வந்ததுமே திமுக அரசு பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் இந்த முகாம்களை நடத்துற பாஜக நிர்வாகிகளை கைது செய்கிறார்கள். எவ்வளவு கோழைத்தனம்! நீங்க முடிந்தால் மாணவர்களை தடுத்து பாருங்கள். முடியாது. இன்றைக்கு மாணவ புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக இருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் மும்மொழி கட்டாயம் எங்களுக்கு தேவை என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க 1967 இந்த மீடியா சமூக வலைதளம் இல்லாத காலத்துல போகாத ரயில்ல நான் தலையை வச்சு படுத்தேன் ஐயா கலைஞர் சொல்லி அதை மக்கள் நம்பி, அவர்களை நம்பி நிறைய பேர் தீக்குளித்து அது ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் இனிமே நடக்காது. இன்றைக்கு சமூக வலைதளம் இருக்கு, உண்மை எதுன்றத கையில புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் இருக்கு. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வர் அவர் சொல்றாரு, 3 மொழி இல்ல 10 மொழி கற்க வேண்டியதாக இருந்தால் கூட என் மாநிலத்தினுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நான் அதை ஊக்கப்படுத்துவேன்றாரு. என்ன மொழி அறிவு இன்றைக்கு அதிகம் தேவை இருக்குது. லாங்குவேஜ் இட்ஸ் எ கம்யூனிகேஷன் லிங்க். நீங்க இந்த நாட்டின் எந்த மூலைக்கு போனாலும் புரிந்து கொள்வதற்கு மொழி நிச்சயமாக தேவை. இருமொழி கொள்கையினாலதான் தமிழகத்தோடைய ஹையர் எஜுகேஷனே வளர்ந்துருக்கு. அதுக்கு சான்று வந்து மத்திய அரசே கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஒவ்வொரு நேரத்திலும் இவர்கள் இதே விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்பது என்னன்னா, இருமொழி தேவையா மும்மொழி தேவையா என்பதை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் வெளிப்படையாக ஒரு தேர்தல் மாதிரி ஒன்றை ஏற்பாடு செய்து அதை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில நடத்துவதற்கு முன் வருவார் என்பதுதான் எங்களுடைய பகிரங்க சவால். இப்ப நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் பாஜக சார்பா, அரசே முன் வந்து உங்களுக்கு மும்மொழி தேவையா இருமொழி தேவையா அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அதுக்குன்னு ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பரின் அடிப்படையில் நீங்க ஓட் போடுங்கன்னு சொல்லட்டும். மிக பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு இன்றைக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ அதைத்தான் அரசு பள்ளி மாணவர்கள் எடுப்பாங்க. அது உங்களால பொறுத்து கொள்ள முடியாது என்பதற்காக சும்மா அரசியல் மாயாஜால வித்த காட்டுறீங்க. தமிழை காக்குகிறோம் என்று சொல்றீர்கள். நீங்கள் தமிழை கும்முடி பூண்டியை தாண்டி கூட கொண்டு போனதில்லை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் எதிரொலித்திருக்கிறார். சீன தேசத்திற்கு போனாலும், பிரான்சுக்கு போனாலும், ஜெர்மனுக்கு போனாலும், ஏன் சிங்கப்பூரில் கூட ஒரு இருக்கை அமைப்பதற்கு தமிழுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கார். காசியில தமிழ் சங்கமும், காசியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்குள்ள தமிழ் இருக்கை. இதை விட என்னங்க செய்ய முடியும்? திரும்ப திரும்ப தமிழகத்திற்குள்ளேயே தமிழை பேசுவதை விட
தமிழை உலகின் தொன்மை வாய்ந்த மொழி என்று உலகின் எல்லா நாடுகளிலும் பறைசாட்டுகிறார். குஜராத் அவருடைய சொந்த மாநிலம், குஜராத்தி அவருடைய சொந்த மாநிலத்தில் அவருடைய மொழி, அந்த மொழியில் இருந்து கொண்டு சொல்கிறார் தமிழ் நம்முடைய மூத்த மொழி என்று சொல்கிறார் என்றால் இதை விட என்னங்க சொல்ல முடியும்? அதனால் தமிழை வச்சு பிழைப்பு தேடக்கூடிய உங்களுடைய இந்த தவறான போக்கை மக்கள் விரும்பல. நிச்சயமாக மும்மொழி தேவை, அது சிறந்தது. மும்மொழி என்பதை திமுகவுடைய பள்ளிக்கூடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய ஆதரவாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது சாதாரண ஏழை பாளைகள் பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கும் சேர வேண்டும், கல்வி அறிவு வர வேண்டும். அதற்கான புரட்சியை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். இப்போ சமீபமா ரொம்ப பேசுபடும் பொருளா என்ன இருக்குன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு அதனால வந்து தமிழகத்துக்கு வந்து பாராளுமன்ற தொகுதிகள் வந்து இன்னும் குறையதான் போகுது, இது வந்து தமிழகத்துக்கு இழைக்கப்படுற அநீதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்கள் ஜோசியம் பார்க்க மாட்டார்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் ஜோசியமும் பார்க்கறாரு இப்பதான் தெரியுது. ஏன்னா 840 சீட்டுகள், தமிழகத்துக்கு 12 குறையும், இது யார் வந்து அவருக்கு ஜோசியம் சொன்னார்னு தெரியல. இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா இருந்தா அது பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கணும். அல்லது நீங்க வந்து எதை வச்சு சொல்றீங்க குறையாது அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. திரும்பவும் அதை தாங்க நான் சொல்றேன், அதை பத்திய பேச்சு வந்த பிறகு பேசணுமே தவிர நீங்கள் முன்கூட்டியே எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சொல்றோம் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில். தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த பாரதத்துல தமிழ்நாட்டில் இவ்வளவு எம்பி இருக்காங்க, இத்தனை விகிதாச்சாரம் இருக்குன்னா எவ்வளவு உயர்கிறதோ அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் உயரும் அப்படின்னா நாங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல இவ்வளவு குறையும், இல்ல இல்ல இவ்வளவு அதிகரிக்கும், நாம் முன்கூட்டியே சேர வேண்டும், அண்டை மாநிலங்கள்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அடையாளமோ அல்லது பேச்சோ ஆதாரமோ 840 சொல்ற எண்ணிக்கையிலான ஒரு அளவுகோலோ பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருந்து பேசினா கூட பரவாயில்ல. எதுவுமே இல்லாம நீங்களாக தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் மக்களை திசை திருப்புவதற்கு, மக்கள் மும்மொழி கொள்கை தேவை என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ நம்ம தமிழ்னு சொல்லி இங்க தோத்து போயிட்டோமே, மக்கள் தமிழை நேசிக்கிறார்கள், அதே நேரத்தில் இன்னொரு மொழியை விரும்புகிறார்கள் என்ற உண்மையை ஐயா ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப திசை திருப்புவதற்கு தான் என்ன பண்றாரு, நாங்க வந்து இந்த மறுசீரமைப்பு என்பதை எதிர்க்கிறோம், பாராளுமன்றத்தில் எங்களுக்கு கம்மியா போகணும் ஒரு பக்கம் கவனம் திருப்புறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆளுநரை வம்புக்கு இழுத்துருவாங்க, ஆளுநருக்கு எதிராக போராட்டம்னு அறிவிப்பார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பிம்பப்படுத்துவார்கள் மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு. இதெல்லாம் இவன் நாடகம். தமிழ்நாட்டில் சுத்தமாக சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. மகளிர் தினத்தில் கூட இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்வேன், சின்ன சின்ன பெண்களை எல்லாம் கற்பழிக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை எங்கு பார்த்தாலும் இருக்குன்னா பெண்கள் பாதுகாப்பு இல்லாத மாநிலம். அது மட்டும் இல்ல, எங்கு பார்த்தாலும் குடி, எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம், போதையினுடைய நம்பர் 1 மாநிலமா இருக்கு, கடன்காரத்துல நம்பர் 1 மாநிலமா இருக்கு. அதே மாதிரி வந்து எல்லா விதத்திலும் தொழில்துறையில பின்தங்குறதுல நம்பர் 1 மாநிலமா இருக்கு. இப்படி எல்லா கெட்ட விஷயத்திற்கு நம்பர் 1 இருந்துகிட்டு நான் நம்பர் 1 முதல்வர்னா கெட்டதுக்கு தான் நம்பர் 1. நல்லது என்ன செஞ்சிருக்கிறார்? இவர் சொன்ன வாக்குறுதி ஒன்னையாவது நிறைவேற்றிருக்கிறாரா? 4 ரூபாய் டீசலுக்கு குறைப்பாரு, 1 ரூபா குறைச்சிருக்கிறாரா? ஏழை பெண்கள் வந்து அந்த கூட்டுறவு வங்கியில 5 சவரனுக்கு அடமானம் வச்சா நாங்க மீட்டு தருவோம், நாங்களே 1 சவரனையாவது மீட்டு கொடுத்துருக்காங்களா? ஏழை மாணவருடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்களே, கல்வி கடனை ரத்து பண்ணாங்களா? அதே மாதிரி காவல்துறையில் யார் பணி செய்கிறார்களோ 7 வருடமான அவர்களுக்கு கிரேட் 1 கிரேட் 2 என்பதை எல்லாம் வந்து உயர்த்தி கொடுப்போம், எஸ்ஐ ரேங்க் கொடுப்போம்னு சொன்னாங்களே, உயர்த்தி கொடுத்தாரா? காவல்துறையினருக்கு அந்த சம்பள உயர்வு கொடுப்போம்னு சொன்னாரு, உயர்வு கொடுத்தாரா? காவல்துறையினர் காவல்துறை அவர் கையில் இருக்கிற அமைச்சகத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே காவல்துறைக்கு வந்து எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தார். குறிப்பாக அவர்களுக்கு பென்ஷன் மீண்டும் தருவேன்னு சொன்னாரு, பென்ஷன் காவல்துறைக்கு கொடுப்பேன்னு திரும்பி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரா? அதே போன்று விவசாயிகளுக்கு வந்து ஏக்கர் நிலம் அழிஞ்சு போனா 40,000 ரூபாய்ன்னு சொன்னாரு. இவர் 10,000 கூட இன்னைக்கு வரைக்கும் தரணும்னு பரிதவிச்சு போய் இன்னைக்கு விவசாயிகள் அழுது கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு ஏதாவது மாற்றத்தை செய்தாரா? அதே போன்று அரசு ஆசிரியர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு 12 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1.5 லட்சம் ஆசிரியர்கள் ஜாக்டோஜியை இன்னைக்கு ரோட்ல வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவை தலையில் தூக்கி வச்ச அதே ஜாக்டோஜியை இன்றைக்கு எதிர்கட்சியா திமுக உட்கார வைப்புன்னு சொல்லி 1.5 லட்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இல்லாமல் மாணவர் தவிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். என்னத்தை வேலை செஞ்சீங்க? செவிலியர்கள் அந்த கொரோனா காலகட்டம் வந்துச்சு, கொரோனா காலகட்டத்தில் வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் பணியமர்த்துவீங்க, எல்லாரையும் பணியமர்த்தினீங்க. மக்கள் அவங்கள தானே சார் ஆதரிக்கிறாங்க. ஏங்க நான் அதை தானே சொல்றேங்க, மக்கள் 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 என்று சொல்லுகிறீர்கள். அந்த மக்களை மாற்றக்கூடியதுதான் பாரதிய ஜனதா கட்சி. ஒன்றுமில்லாத கட்சி என்று சொன்னார்கள், 3% வந்தோம். மீண்டும் 3% கட்சி என்று சொன்னார்கள், உள்ளாட்சி தேர்தலில் 7% வந்தோம். மீண்டும் 7 தானே என்று ஏளனமாக பார்த்தார்கள். இன்றைக்கு 18.5% என்டிஏ தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 40% மேலாக எங்களுடைய கூட்டணியின் தலைமையில வென்று காட்டுவோம். தமிழக சட்டமன்றத்தில்
நாங்கள் ஆட்சியை பிடிக்கும் பொழுது அன்றைக்குத்தான் திமுகவிற்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி மெல்ல மெல்ல முன்னேறினாலும் சரியான திசையில் முன்னேறுகிறது, மக்களின் நம்பிக்கையை பெற்று முன்னேறுகிறது. ஒருமுறை ஆட்சி அமைத்தால் என்றைக்கும் எங்களுடைய ஆட்சி எப்படி 30 ஆண்டு காலம் தொடர்ந்து குஜராத்தில் இருக்கிறதோ, 15 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் மற்ற மாநிலங்களில் இருக்கிறதோ, அதே போன்று தமிழகத்தில் என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நிலைபெறும். அதற்கு முன்னுதாரணமாக 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவோம். ஓகே சார், இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயன்பெறும். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய பேர் சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றது ரொம்ப வருத்தத்தோட எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.